விஜய் வந்து பிரஸ் மீட் கொடுக்கல அப்படின்னு பேசிட்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு கட்சி சார்பா ஆதவ் அர்ஜுனா பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அதுல நிறைய முக்கியமான விஷயங்களை பத்தி பேசியிருக்காரு. விஜயோட நிலைப்பாட்டை தான் வந்து நாங்க சொல்றோம் அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இப்போ விஜய் பேசுறதுக்கு முன்னாடி ஆதவ் அர்ஜுனா இன்னும் கொஞ்ச நாள் இதை பத்தி பேசுவாரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. கூட்டணி பத்தி பேசியிருந்தாரு. திமுக பாஜகவோட கூட்டணி கிடையாது, அதே மாதிரி அதிமுகவை நாங்க விமர்சனம் செய்யல, ஆனாலும் அவங்க கூட கூட்டணி இல்லை அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. திருமா வந்து அட்டாக் பண்ணி பேசியிருந்தாரு. திருமா வந்து மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது, எங்ககிட்ட இவ்வளவு கேள்வி கேட்கறீங்க, சிஎம் வந்து போயிருந்தாரு, ஊட்டி போயிருந்தாரு, அவர்கிட்ட எந்த மாதிரியான கொஸ்டின் கேட்கறீங்க அப்படின்னு சொல்லி மீடியாவையும் அட்டாக் பண்ணி கொஸ்டின் கேட்டிருந்தாரு. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து அது ஒரு பிளான்டு பிரஸ் மீட் அப்படி சொல்லலாம். நம்ம இதுக்கு முன்னாடி ஆதவ் அர்ஜுனா ஒரு முறை பேசியிருந்தாரு. அதெல்லாம் ஒரு பைட்டு, ஒரு 2 கேள்வி கேட்பாங்க, இல்ல அவங்க சொல்ல வர வேண்டிய விஷயத்த சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் இல்ல அதிகபட்சம் போனா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள முடிச்சுட்டு போயிடுவாங்கன்னு வைங்களேன். ஒரு பிரஸ் மீட் அப்படின்னு சொல்லும் போது அவர் ரெடியா ரிப்போர்ட்டர்ஸ் கேமராமேன்ஸ் எல்லாம் வர வச்சு அவங்க கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்றது ஒரு 15-20 நிமிஷம் இல்ல ஒரு 1/2 hour வரையும் போகும். அந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு டிவிக்கே முதல் முறையா அதுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆதவ் அர்ஜுன் அந்த கட்சியினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பிரஸ் மீட்டுக்கு கால் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா காலையில ரிப்போர்ட்டர்ஸ்க்குலாம் இந்த தகவல் வந்த உடனே நானே விசாரிச்சேன், என்னங்க இது ஆதவ் அர்ஜுன் திடீர்னு பிரஸ் மீட் பண்றாரு, அவர் தனிப்பட்ட முறையில ஏதாவது வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்ல இருந்து சொல்ல போறாரா இல்ல டிவிகேவோட பிரஸ் மீட்டான்னு கேட்டா இல்ல இது வந்து டிவிகேவோட பிரஸ் மீட் தான், கட்சி சார்ந்த சில விஷயங்களை நாங்க சொல்ல போறோம், அதுக்காக தான் இது அப்படின்னு சொன்னாங்க. அப்பவே வந்து நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, இன்னைக்கு அந்த வக்பு சட்டம் தொடர்பா வழக்கு விசாரணை இருக்கிறதுனால அதுவா தான் இருக்கும்னு கெஸ் பண்ண முடிஞ்சுது. அதே மாதிரி அந்த சட்டம் குறித்து அவர் பேசினாரு. அதுல ஏன் வந்து எங்களுடைய அந்த வழக்குல தமிழக அரசு ஏன் வந்து சேர்ந்துக்கல, அவங்களும் மனுதாரரா வந்திருக்கணும்ல, கேரளா கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏன் பண்ணலன்னு சொல்லி அந்த சட்டத்துல நாங்க ரொம்ப தீவிரமா அந்த சட்டத்தை எதிர்ப்பது, அந்த மசோதாவை எதிர்ப்பதுல நாங்க தீவிரம் காட்டுவோம் அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருந்தாரு. ஆனா அது மட்டும் கிடையாது, இந்த பிரஸ் மீட் இது இன்னைக்கு ஆனது மட்டும் இல்லாம இனிமே வரப்போற நாட்கள்ல ரெகுலரா வந்து டிவிகே சைட்ல இருந்து நிர்வாகிகள் பிரஸ் மீட் பண்ண போறாங்க, டெய்லி டே டு டே இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ண போறாங்க அப்படின்னு இந்த கட்சி வட்டாரத்துல சொல்றாங்க. அதனுடைய முதல் படிதான் ஆதவ் அர்ஜுன் பேசினது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. சோ அப்போ இதுக்கப்புறம் விஜய் எப்ப பேசுவார் அப்படின்னு தான் எல்லாரும் கேட்டு வராங்க. அப்போ ஆதவ் அர்ஜுனா தான் இனி பேச போறாரா விஜய்? அப்படி சொல்ல முடியாது. அதாவது என்னன்னா, விஜய் வந்து இப்போ ஜனநாயகன் ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. அந்த பேட்ச் ஒர்க் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். எல்லாமே சேர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஜூன் 1st வீக்ல இல்ல மேக்சிமம் ஜூன் 10th கம்ப்ளீட்டா வந்து ஒரு நடிகனா எல்லா வேலைகளையும் முடிச்சிருவாரு. டப்பிங்கா இருக்கட்டும், அது எல்லாமே முடிஞ்சிடும். முடிச்சதுக்கு அப்புறம் அவருடைய ஃபுல் டைம் அப்படிங்கிறது அரசியல்ல மட்டும்தான் இருக்க போகுது. அதனாலதான் இப்போல இருந்தே இந்த பிளான். இப்ப நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம்னா மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்துருச்சு. 3 days வந்து அந்த கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்திலேயே நிர்வாகிகளுக்கு பொதுச் செயலாளர் ஆனந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிர்வாகிகள் நியமனத்தை ஃபுல்லா முடிச்சிருங்க, தளபதி களத்துக்கு வர போறாரு, பிரச்சாரம் பண்ண போறோம், அதெல்லாம் நடக்கும், அதுக்கான வேலைகள் நடக்குது, உங்களோட வேலை எல்லா மட்டத்திலும் நிர்வாகிகள் இருக்கணும், அதை முடிச்சிருங்கன்னு அவர் சொல்லியிருந்தாரு. அடுத்த கட்டமா தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போ இவங்க கட்சியிலேயே மேல் மட்டத்துல சில சேஞ்சஸ் பண்றாங்க. அதாவது இவங்க வந்து அறிக்கை மட்டும் தான் கொடுக்குறாங்க, ட்வீட்ஸ் மட்டும் தான் வருது, ஏன் வந்து டே டு டே இஷ்யூஸ்க்கு இவங்க கருத்துக்கள் சொல்றது இல்லைன்னு கேட்டுட்டே இருந்தாங்க இல்லையா. அதனாலதான் இனிமே வந்து ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட ஒரு சில நிர்வாகிகளை வந்து அதுக்கு டெபியூட் பண்ணிருக்காங்க. விஜய் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி ஒரு 2-3 பேரை சொல்லி இவங்களை பேச சொல்லுங்க, நெக்ஸ்ட் ஒரு 20 டேஸ்க்கு இவங்க பேசட்டும், ஒன்ஸ் களத்துக்கு வந்தாச்சு அப்படின்னா நானும் பேச தயாரா இருக்கேன். இன்னைக்கு ஆதவும் பேசும்போது அதான் சொல்லியிருந்தாரு. ஏன் வந்து செய்தியாளர்கள் எல்லாம் கேட்டிருந்தாங்க, விஜய் ஏன் இன்னும் பிரஸ் மீட் பண்ணல, எங்க கேள்விகளுக்கெல்லாம் எப்போ பதில் சொல்ல போறாருன்னு கேட்டா, கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க, அதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு அவருடைய ஸ்டைல்ல அவர் சொல்றாரு. பட் ஆனா என்ன விஷயம் அப்படின்னா, அவர் களத்துக்கு வந்து ஒவ்வொரு இடத்துல போய் மக்களை சந்திக்கும் போதும் அங்க செய்தியாளர் சந்திப்புகளும் இருக்கும், அந்த இஷ்யூ சார்ந்து பேசுவாரு அப்படின்னு சொல்றாங்க. பட் அது எந்த வடிவத்துல இருக்க போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆல்ரெடி இப்போ பூத் கமிட்டி மாநாடு கோயம்புத்தூர்ல நடந்துருச்சு, அதுக்கு அடுத்து எங்க நடத்துறதா இருக்காங்க, அதை பத்தின டெவலப்மெண்ட்ஸ் ஏதாவது? ஆமா, அவங்க பூத் கமிட்டி மாநாடை பொறுத்த வரைக்கும் மொத்தம் தமிழ்நாட்டுல 5 zonesல நடத்தணும் அப்படிங்கிறது அவங்க பிளான். ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர்ல பண்ணி முடிச்சிட்டாங்க. அடுத்தது எங்க அப்படிங்கிற ஆலோசனை நடந்து இப்போ ஓரளவுக்கு இறுதி கட்டத்தை அது எட்டி இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது இந்த நார்த்தன் ரீஜன்ல வட மாவட்ட பகுதிகளில் இருக்கலாம், எந்த ஊர்ல நடக்கும் அப்படின்னு விசாரிக்கும் போது 2 ஊர் சொல்றாங்க. ஒன்னு வேலூர் இல்லைன்னா கடலூர். இந்த 2 ஊர்ல ஏதாவது ஒரு ஊர்ல தான் இந்த பூத் கமிட்டி மீட்டிங் அப்படிங்கிறது நடக்க போகுது. அது எப்ப நடக்க போகுது அப்படின்னு கேட்டோம்னா, விஜயோட இந்த கல்வி விருதுகள் வழங்குற நிகழ்ச்சி இருக்கும்ல, 10th and 12th டாப்பர்ஸா வந்தவங்களை கூப்பிட்டு அவர் அப்ரிஷியேட் பண்ணுவாரு. அந்த நிகழ்ச்சியும் ஜூன் மாசம் தான் நடக்க போகுது. அந்த டேட்டும் அவங்க எதுன்னு பேசிட்டு இருக்காங்க. அதை பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை முடிச்சுட்டு
அதுக்கப்புறமா தான் அவர் வந்து பூத் கமிட்டி மீட்டிங் நடத்த போறாங்க. அதுல இந்த வட மாவட்டங்கள்ல வரக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கிற பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் எல்லாம் கலந்துப்பாங்க. அவங்களுக்கு பயிற்சி பற்ற இருக்கும். அதுல விஜயும் கலந்துக்கிட்டு பேச போறதா சொல்றாங்க. இதுல இன்னொரு அடிஷனலான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, டிவிகேவோட துணை பொதுச் செயலாளராக இருக்கிற சிடிஆர் நிர்மல்குமார் அவர் வந்து இப்ப டெப்டி செக்ரட்டரியா தான் இருக்காரு. ஆமா, டெப்டி ஜெனரல் செக்ரட்டரியா தான் இருக்காரு. அவரை வந்து இப்ப சீஃப் ஸ்போக்ஸ் பர்சனாவும் ப்ரமோட் பண்ணிருக்கதா சொல்றாங்க. அதாவது அவர் அந்த பதவியில இருப்பாரு, அதே நேரத்துல அவரும் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கறது, பிரஸ் மீட்ஸ் கண்டக்ட் பண்றது, இதெல்லாம் பண்ண போறதா சொல்றாங்க. இனி வர போற நாட்கள்ல ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார், ராஜ்மோகன் போன்றவர்கள் எல்லாம் தொடர்ந்து டெய்லி டே டு டே இஷ்யூஸ்க்கு டிவிகேவோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத பேச தொடங்குவாங்க. நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம், பிரசாந்த் கிஷோர் கூட அவரு சேர்ந்து ஒர்க் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து ஒரு நியூஸ் படி வெளியேற போறதா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அதை பத்தி அது தகவலா தான் இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. பிரசாந்த் கிஷோரே வந்திருந்தாருல இங்க டிவிகேவோட செகண்ட் ஆனிவர்சரி ஈவெண்ட்டுக்கு வந்து விஜய் என்டார்ஸ் பண்ணி பேசியிருந்தாரு. விஜயை பத்தி நிறைய பிரைஸ் பண்ணி எல்லாம் பேசியிருந்தாரு. அதே நேரத்துல பீகார்ல அவர் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண போறாரு. அப்போ ஒரு அந்த மீட்டிங்ல பேசும்போது அவர் சொல்லியிருந்தாரு, பீகார்லயே விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ஃபாலோவிங் இருக்கு அப்படின்லாம் சொன்னதுனால விஜய் ஒரு வேளை பீகாருக்கு போய் பிரச்சாரம் பண்ணுவாரா அப்படின்லாம் கூட அந்த நேரத்துல விவாதங்கள்லாம் இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த மாதிரி செய்திகள் என்ன வருது அப்படின்னா, அவர் வந்து டிவிகேவோட இப்போ வந்து அந்த அளவுக்கு முன்ன மாதிரி நெருக்கமா இல்ல. அதுக்கு என்ன காரணம் தெரியல. ஒருவேளை அவரே விலகிட்டாரா இல்ல இவங்க வந்து நீக்கிட்டாங்களா அப்படிங்கறதெல்லாம் தெரியல. பட் ஆனா செய்திகள் வருது. கட்சி வட்டாரங்கள்ல கேட்கும்போது அவங்களாலே அதை கன்ஃபார்ம் பண்ண முடியல. அவங்களுக்கு என்ன அப்படின்னா, இப்ப கட்சி ரீதியான நடவடிக்கைகள் அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம கேட்கும்போது கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது பியூர்லி விஜயோட டீல் பண்ற விஷயமா இருக்கலாம், இல்ல இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இவங்க எல்லாம் டீல் பண்ணுவாங்க. இது கட்சி நிர்வாகிகளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அவரும் வந்து இப்போ அரசியல்வாதியா மாறுறதுனால மேக்சிமம் அவருடைய கான்சன்ட்ரேஷன்ன்றது பீகார்ல இருக்கும். அவர் இங்க வந்து என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போறாருன்னு நினைக்கிறாங்களா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதும் தெரியல. அதெல்லாம் நம்ம இனிமே வரப்போற நாட்கள்ல தான் தெரிய வரும். அதே மாதிரி வருஷம் விஜய் வந்து மாணவர்களுக்கு கல்வி விருதும் வழங்கும் விழாவும் நடந்துட்டு வருது. இந்த வருஷம் எந்த இடத்துல நடக்குமா இருக்கும் தெரியல. அதே மாதிரி முன்னா எப்பவும் போல நடக்கிற மாதிரி நடக்குமா, இல்ல விஜய் இந்த இடத்துல பாலிடிக்ஸ் பேச வாய்ப்பு இருக்கா? அரசியல் பேச மாட்டாருன்னு நினைக்கிறேன் அதிகமா. லாஸ்ட் டைம் வந்து நீட் தேர்வு பத்தி பேசினாரு. அதுவும் ஃபர்ஸ்ட் டே பேசல, செகண்ட் டே தான் பேசினாரு. இந்த முறையும் 10th and 12th அதே ஃபார்மேட் தான். ஒவ்வொரு தொகுதியிலையும் 10ஆம் வகுப்புல முதல் 3 இடங்கள், 12ஆம் வகுப்புல முதல் 3 இடங்கள், இந்த லிஸ்ட் எல்லாம் வாங்க சொல்லி ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த லிஸ்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா அந்த இடம் தேர்வு செய்யறதுல இந்த முறை ஒரு டிஸ்கஷன் போகுதுன்னு சொல்றாங்க. ஏன்னா எப்பவுமே சென்னையிலேயே நடத்துறாங்க, ஏன் வேற ஒரு சிட்டியில நடத்தக்கூடாது? அதுவும் ஒரு மாதிரி பொலிட்டிக்கலா பார்ப்பாங்க, ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க இல்லையா? அதனால வேற சிட்டியில நடத்தலாம் அப்படிங்கிறதுக்கு விஜயும் கன்வின்ஸ் ஆயிருக்காரு. பட் அது இன்னும் ஃபைனலைஸ் ஆகலன்னு சொல்றாங்க. எப்படியும் 2 days நடத்துவாங்க, தேவைப்பட்டா 3 நாளா கூட நடத்த வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரொம்ப நேரம் யாரும் வந்து வெயிட் பண்ண வேணாம். இப்ப விஜய் ரொம்ப நேரம் அங்க இருக்கிறத தாண்டி ரொம்ப தூரத்துல இருந்து பேரண்ட்ஸ் சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து இங்க உட்கார்ந்து அவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இல்லை. வந்தாங்களா அவங்க சர்டிபிகேட்ஸ் அந்த அப்ரிசியேஷன் வாங்கிட்டு அவர்கிட்ட போட்டோ எடுத்துட்டு உடனே கிளம்புற மாதிரி இருக்கணும். அவங்கள ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கிறதுனால 2 days இல்லைன்னா 3 days நடக்கும்னு சொல்றாங்க. லொகேஷனும் வந்து இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த மந்த் எண்டுக்குள்ள ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க. பண்ணாதான் மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவங்க பண்ண முடியும் இல்லை. ஏன்னா இவங்க வந்து பஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அந்த டாப்பர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க வீட்டில் போய் இவங்க பிக்கப் பண்ணிடுவாங்க. பிக்கப் பண்ணி அந்த வென்யூக்கு அழைச்சிட்டு வந்து அங்கே நிகழ்ச்சி நடந்து அவங்க ஃபுட் எல்லாம் கொடுத்து அகைன் அவங்க வீட்டுக்கு போற வரைக்கும் எல்லாமே இவங்க பண்ணணும்னு சொல்லும் போது அவங்களுக்கு கண்டிப்பா எப்படி இந்த ஈவெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஜூன் 15th மேல இருக்க வாய்ப்பு இருக்கு. இது பூத் கமிட்டி மாநாடுக்கு முன்னாடியே நடந்துரும். ஆமா, இது முடிச்சுட்டு தான் பூத் கமிட்டிக்கு போறாங்க அவங்க. பூத் கமிட்டி மாநாடும் பாத்தீங்கன்னா கோவையில அடுத்தடுத்த 2 நாட்கள் வச்சிருந்தாங்க. இதுல வந்து எப்படின்னா ஒரு நாள் இது முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து 1 நாள் 2 நாள் கேப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு நடுவில் ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு தெரியல. இதுக்கு நடுவில் விஜயோட பர்த்டே மந்த் ஜூனு, அவருடைய தொண்டர்களா மாறினாலும் ரசிகர்களும் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து ஜனநாயகனோட அப்டேட் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அது குறித்து ஏதாவது வருமானு தெரியல. ஏன்னா இப்ப அவர் ஒரு அரசியல்வாதியா மாறிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஒரு சினிமா அப்டேட்டா இந்த டைம்ல கொடுக்கும்போது மறுபடியும் அவர் ஒரு நடிகர்ப்பா அப்படிங்கிற ஒரு இமேஜை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால பெருசா எதுவும் சாங் ரிலீஸ் பண்றது அப்படிலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வந்தா ஏதாவது ஒரு போஸ்டர் அப்டேட் வரலாம், அந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஜூன் 10th அப்புறமா அவர் வந்து ஃபுல் டைமா பாலிடிக்ஸ்ல இன்வால்வ் ஆக போறாரு. புதிய நிர்வாகிகள் நியமனம் இருக்குன்னு சொல்றாங்க. ஏற்கனவே சில பேர் கட்சியில சேரணும்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல யாரெல்லாம் தேர்வு செய்யணும் அப்படிங்கிறதுக்கும் குழுக்கள் அமைச்சிருக்காங்களாம். அந்த குழுக்கள் வந்து ஒருத்தர் வராரு அப்படின்னாலும் அவங்க டிசைட் பண்ணுவாங்களாம், இவங்க வந்து நம்ம கட்சிக்கு வேணுமா வேணாமா. இப்ப ஏன்னா சில பேர் நம்ம பார்த்தோம்ல, வைஷ்ணவி அவங்க எல்லாம் வந்து கட்சியில சேர்ந்தாங்க, அப்புறம் அவங்க வெளியே போகும்போது அது பெரிய நியூஸ் ஆகுது. அதனால அப்படி ஒரு நெகட்டிவான இம்பாக்ட் எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கறத ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது. அதற்கான நடவடிக்கைகள் எடுத்துட்டு வராங்க, அதையும் பண்றாங்க. இந்த டைம்ல வந்து அந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அது எல்லாமே ஃபைனல் பண்ணிட்டு ஜூன் மாசத்துல இருந்து
ஸ்பீடப் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல கூட சொல்லியிருந்தோம். வைகாசில இருந்து அவர் ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படின்னு. அது கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. ஏன்னா ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஷூட்டிங் முடியும் போதும் ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும்னு சொல்றாங்க. அதாவது யூஸ்வலா விஜய் படம் ஷூட்டிங் என்னைக்கு முடியுதுன்னா நமக்கு பெருசா தெரியாது. ஆனா இந்த படத்தோட ஷூட்டிங் பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு லாஸ்ட் படம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால அந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூவுமே வந்து விஜய்க்கு ஒரு சென்ட் ஆஃப் மாதிரி கொடுக்கணும், அவருக்கு ஒரு ஃபேர்வெல் மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க. அது எப்படி இருக்க போகுதுன்னுலாம் தெரியல. ஸோ அதெல்லாம் இருக்கிறதுனால தெரிஞ்சிடும் நமக்கு எல்லாருக்குமே வெளிப்படையா ஷூட்டிங் முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா தமிழ்நாடு அரசியல்ல இந்த 2026க்கான அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஸ்பீடப் ஆகும் இல்லையா, அதை எல்லாருமே நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இத்தனை நாளா வந்து திமுக வந்து அரசியல் எதிரி, பாஜக வந்து கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டே வந்தாங்க. ரெண்டு அரசு மேலேயும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்தது. அதிமுகவை மட்டும் ஏன் விமர்சனம் பண்றதே இல்லை அப்படின்னு தொடர்ந்து கேள்வி தாவக்க மேல கேட்டுட்டே வந்தாங்க. இன்னைக்கு ஆதவர்ஜுனா பிரஸ் மீட்ல முக்கியமா அதிமுகவை நாங்க ஏன் விமர்சிக்கணும், அவங்க வந்து தொடர்ந்து தோல்வியை தான் சந்திச்சுட்டு வராங்க, எதிர்கட்சியா இருக்கும்போது அவங்கள விமர்சிக்கணும்னு எங்களுக்கு இது இல்லை, அதனால அவங்க கூட கூட்டணி இல்லை அப்படிங்கிறதையும் இப்போ உறுதிப்படுத்தியிருக்காரு. என்ன விஷயம் சொல்லியிருக்காரு அப்படின்னா, தொடர்ந்து தோல்வி அப்படிங்கிறத குறிப்பிட்டு பேசியிருக்கும் போது இது அதிமுக தொண்டர்கள் மத்தியில ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அது என்னன்னா, இப்போ அவர் சொல்ல வர விஷயம் கரெக்ட் தான். இப்போ அவங்களுக்கு என்னன்னா, திமுக பிஜேபி வந்து இன்னைக்கு ஆட்சியில இருக்காங்க ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல்ல. அவங்கள நாங்க கிரிட்டிசைஸ் பண்றோம், இன்னைக்கு அப்போசிஷன் பார்ட்டியா இருக்கிற ஏடிஎம்கேவை நாங்க ஏன் பண்ணணும் அப்படின்றதோட அவர் நிறுத்திருந்திருக்கலாம். அவர் அங்க சொன்ன அந்த வார்த்தை இருக்குல்ல, தொடர்ந்து அவங்க தோல்விகளை சந்திச்சுட்டு வராங்க, அவங்கள போய் நாங்க ஏன் விமர்சிக்கணும் அப்படிங்கிறது வந்து அதிமுக தொண்டர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக தான் செய்யும். ஏன்னா இது இதுக்கு முன்னாடி நடந்துச்சு. கோயம்புத்தூர்ல பூத் கமிட்டி மாநாடுல பேசும்போது போற போக்குல ஒரு ஃப்ளோல வந்து ஒரு வார்த்தையை விட்டுருப்பாரு. இப்போ மக்கள் நீதி மையம் அங்க இல்ல அப்படின்றது வந்து அவங்க தனிச்சு இல்ல, அவங்க திமுக கூட்டணியோட போயிட்டாங்கன்றத அவர் நினைச்சு சொல்லி இருந்திருக்கலாம். பட் ஆனா அது மக்கள் நீதி மையம் தொண்டர்களை வந்து கோவப்படுத்துச்சு. ட்விட்டர்லயும் சரி, சோசியல் மீடியால நிறைய பேர் வந்து ஆதவர்ஜுனாக்கு எதிர்வினையாற்றினாங்க. தேவையில்லாம கமல் ரசிகர்கள் வந்து டிவிகேக்கு எதிராக பேச ஆரம்பிச்சாங்க. இப்போ அந்த மாதிரி இப்போ அதிமுகவினர் வந்து சைலண்டா தான் இருக்காங்க. அவங்க விஜய் வந்து எந்த இடத்துலயுமே கிரிட்டிசைஸ் பண்ணவே இல்லை. கட்சி பொதுச் செயலாளர்ல ஆரம்பிச்சு அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் யாரும் எதுவும் பேசாம இருந்தாங்க. ஒருவேளை பாஜகவோட கூட்டணி அறிவிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நிலைப்பாடா இருக்குமோ? இருக்கலாம். அதாவது இப்போ பாஜக அதிமுக கூட்டணி அமைச்சதுக்கு அப்புறம் மறுநாளே ஒரு அறிக்கை வெளியிட்டு அவருடைய கருத்து என்னன்னு விஜய் சொல்லிட்டாரு. ஆனா இவங்க என்னன்னா, கூட்டணி நாங்க வைக்கலன்னு சொல்லலாம், அதை தெளிவுபடுத்தலாம். ஆனா இந்த மாதிரி சொல்லும் போது என்னன்னா, அது அவங்களை கோவப்படுத்துற மாதிரி. ஏன்னா இப்ப ஓபிஎஸ், டிடிவி தினகரன் மாதிரி எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கக்கூடிய அரசியல் நிலைப்பாட்டு இருக்கிறவங்க தான் 10 தோல்வி பழனிசாமி அப்படின்லாம் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவர் இந்த மாதிரி தொடர் தோல்விகள், அவங்க தோல்வி சந்திச்சது உண்மைதான். ஆனா இவர் அதை சொல்லும் போது பொலிட்டிக்கலா எடுத்துப்பாங்க. நீங்க ஏன் எங்களை சொல்றீங்க, நாங்க ஆட்சியில இருந்த கட்சி, எங்களுக்கு தெரியாதா அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா அவங்க சுயமரியாதை டச் பண்ற மாதிரி விஷயம் இல்லையா. அவருடைய வார்த்தை கவனம் வந்து கொஞ்சம் மிஸ் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி மாற வாய்ப்பு இருக்கு. பிரஸ் மீட்ஸ் வரும்போது இந்த ஒரு சிக்கல் இருக்கும். எல்லாருக்குமே வந்து கேள்விகள், நம்ம எதிர்பார்க்காத கேள்விகள் வரும்போது அவங்க ஒண்ணு சொல்ல வருவாங்க, ஏதோ ஒண்ணு சொல்லிடுவாங்க. அதுல வந்து கவனம் இல்லைன்னு சொன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா அதிமுகல தலைவர்கள் இதை எதிர்த்து பேசுவாங்களா, இவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களான்றது கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட அவங்களுக்கு ஒரு ஹோப் இருக்கலாம், விஜய் வருவாரோ என்னமோ அப்படின்னு சொல்லி அவங்க அமைதிக்காக வாய்ப்பு இருக்கு. பட் சோசியல் மீடியால தொண்டர்கள் எதிர்வினையாற்ற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.